Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல பீட்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சுகர் பீட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ஏனா சுகர் பீட்ஸ் போட்டீங்க அப்படினாலே எல்லா பீடும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் கொஞ்சம் சின்னதா இருக்கு இல்லீங்களா? சோ அதுதான் வந்து போட்டு பழகணும். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுகர் பீட் போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நேரா வரணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்துட்டு நூல் வந்து எடுத்திருக்கேன். சுகர் பீட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே சுகர் பீடுன்னு இல்லை, எந்த பீடா இருந்தாலும் நம்ம வந்து சூவிங் த்ரெட்ல தான் போடுவோம். ஒருவேளை சில்க் த்ரெட்ல போட்டீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த சில்க் த்ரெட் ஒரு த்ரெட் கட் ஆயிட்டாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லா கலந்து வந்துடும். இப்போ நான் எப்பயும் போடுற மாதிரி பேக்ல ஒரு குட்டியா ஒரு லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி வந்து நான் பீடு எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ ஊசியில் எப்படி பீடு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஊசியை வந்துட்டு இப்போ பீடுக்குள்ளார விட்டுருங்க. இப்படி ஏன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது இந்த பீடு. விட்டுட்டு லைட்டு இப்படி ஒரு சாய்ச்சிங்க அப்படின்னா ஊசி சாயிறப்ப இந்த விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த விரலில் இந்த பீடை மேலே தள்ளிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இப்படி விட்டுட்டு ஒரு சாய்ச்சிட்டு இப்படி பீடை மேலே இழுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டு ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே பாருங்க இப்படி பீடுக்குள்ளார ஊசி விட்டுட்டீங்க. இப்படியே தள்ளுறதுனால தள்ளிக்கலாம். இப்படி தள்ள கஷ்டமாக இருந்ததுன்னா லைட்டாக ஒரு சாய்ச்சிங்கன்னா ஊசியை ஈஸியாக இது வந்து மேலே தள்ளிடும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறப்ப இவ்வளோ அதிகமாகலாம் வந்து பீடு எடுக்காதீங்க. ஏன்னா போடுறப்ப கழுந்து போயிடும். அதை நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எப்படி கழுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட் எப்போவுமே பீடை பொறுத்த வரைக்கும் சுகர் பீடு வந்து ரெண்டு பீடாக தான் நீங்கள் போடணும். அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தூக்கி வந்துடும். பெரிய பீடு போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீடு தான் தைச்சுக்கணும் நீங்கள். இப்போ வந்து நம்ம 2 பீடு எடுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இப்போ வந்து இந்த ஃபிங்கர் தான் யூஸ் ஆகும். நீங்கள் 2 பீடு தள்ளிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பீடு இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கர் இருக்கும் இல்லைங்களா, அதை இங்கே பாருங்கள் இந்த கீழே அது சுண்டு வரல இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த பீடை இப்படி தள்ளிக்கோங்க கீழே. தள்ளிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் வந்து தைக்க வேண்டியதான். ரொம்ப இழுத்து தைக்க வேண்டாம். நார்மலாக அந்த பீடு எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு தைச்சிங்கன்னா போதும். அடுத்தது வெளியில் வந்துருச்சு இல்லைங்களா, திரும்ப அதே மாதிரி பீடை விட்டுட்டு 2 பீடை விட்டுட்டு இப்படி இந்த விரலில் இப்படி கீழே தள்ளிக்கணும். தள்ளிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரொம்ப இழுத்து தைக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ என்னாகும் அப்படின்னா அதிகமாக பீடு எடுக்கிறப்ப நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படி சம்டைம் எடுக்கிறப்போ இப்படி தள்ளிடுவோம், ஆனால் நூல் கழண்டு போயிடும், அப்படியே எல்லாம் கொட்டி போயிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. நான் அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக எடுத்து பழகிக்கோங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி தான், அதாவது இப்படி திருப்பிட்டு மறுபடியும் 2 பீடு விட்டுட்டு இந்த இப்போ வந்து சுண்டு விரலுக்கும் இந்த மோதிர விரலுக்கும் தான் இதில் அதிக வேலை பீடு தள்ளுறதுக்கு. இதுக்கு வந்து நூலை வந்து ரொம்ப தூரம் அப்படி நீங்கள் இப்படி இழுத்துட்டு வர வேணுங்கிறது இல்லை, கொஞ்சம் இப்படி பக்கத்தில், அதான் 2 பீடு போகிறதுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் இழுத்திங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும். இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா பாருங்கள் ஒன்று போல் ஒரே மாதிரி வருது. இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். இதையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செயின் ஸ்டிச் வந்துட்டு ஈஸியாக போடுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் எந்த ஸ்டிச் வேணாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா பீடு போடுறதும் அப்படி தான், செயின் ஸ்டிச்சே தான் பீடுமே, வேறு ஒன்றுமே இல்லை. என்னென்னா வெறும் த்ரெட் இல்லாமல் அதுக்குள்ளார 2 பாசி உள்ளே விட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இப்போ வந்து எண்டு நாட் போட போகிறோம். அதுக்கும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு லூப்பை வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க. நீங்கள் பழக வரைக்கும் தான், நீங்கள் பழகிட்டீங்கன்னா இவ்வளோ பெருசாலாம் விட தேவையில்ல. பக்கத்துலேயே இந்த பீடுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் பக்கத்துலேயே ஊசி உள்ளே விட்டுட்டு 2வது லூப் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு கீழே நூல் இழுத்தோம்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். இப்படி இழுத்திங்கனாலும் பீடு எதுவும் கழண்டுக்கல. நீங்கள் நாட்டு நல்லா போடலை அப்படின்னா நூல் அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும், அப்படியே பீடெல்லாம் கழண்டு போயிடும். ஸோ அதனால் நாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நாட் போடுறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பீடு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் இது வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே வரும். எல்லாத்துக்கும் எடுத்தோன்னே எதுவுமே வந்து செய்ய முடியாது. கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். நானும் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட டுட்டோரியலெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க தானே, அப்புறம் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ.